மைக்ரோசாஃப்ட் PowerPoint ப்ரெசன்டேஷன் எவ்வாறு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் இந்த இடத்துல ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு ஓல்ட் ப்ரோக்ராமில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணி அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் PowerPoint-ஐ கிளிக் பண்ணி போகலாம். அல்லது எங்களுக்கு ஷார்ட்கட் இருந்தால் டெஸ்க்டாப்பில் அந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அல்லது ஸ்டார்ட்லேயே ஆரம்பத்தில் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல காட்டும் மைக்ரோசாஃப்ட் PowerPoint-ஐ. அவர் கிளிக் பண்ணும்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம். அதில் வந்து நாங்கள் முக்கியமாக blank ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் அவங்களுக்கு தேவையான ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய தீமில் ஓப்பன் பண்ண முடியும் என்றால் அவ்வாறு ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இப்போது blank ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுறேன். ரைட், ஸோ இது blank ப்ரெசன்டேஷன். ஏன் ப்ரெசன்டேஷன், அதாவது PowerPoint ப்ரெசன்டேஷன் செய்வதென்றால் ஒரு விடயங்களை இலகுவாக விளங்கப்படுத்துவதற்கு, அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு விடயங்கள் இலகுவாக விளங்கப்படுத்துவதற்கு இந்த ப்ரெசன்டேஷன் உதவி செய்யும். இதில் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இமேஜ் யூஸ் பண்ணலாம், வீடியோ போன்ற விடயங்களையும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஆரம்பத்தில் எவ்வாறு இதை ஓப்பன் பண்ணுறது, எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு சொல்லப்படுது வந்து ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லி. ரைட், இது ஒரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்க ஒரு ஸ்லைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள், கிளிக் டு ஆட் டைட்டில்னு இருக்குது, கிளிக் டு ஆட் சப்டைட்டில்னு இருக்குது. இது ஒரு லே அவுட். ஸோ இந்த லே அவுட் எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ரைட், இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு லே அவுட். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பலவிதமான லே அவுட் காட்டப்பட்டிருக்கு. ஸோ நான் இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணுறேன். ரைட், இதில் பாருங்கள் 2 பகுதியாக இருக்குது. ஸோ இவ்வாறு லே அவுட்டை உங்களுக்கு தேவையான லே அவுட்டை கிளிக் பண்ணி கொள்ளலாம். ரைட், நான் இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஸோ இதில் ஆரம்பத்தில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு டைட்டில் மற்ற தேவையான விடயங்களை டைப் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு வெல்கம்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தேவையான சேஞ்சஸ்களை இந்த ஹோம்ன்ற டேப்பில் செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இதை சென்டர் கொண்டு வரேன், அல்லது லெஃப்ட் ரைட் போன்ற விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால் இந்த வெல்கம் என்று சொல்லக்கூடிய இந்த டைட்டிலை கிளிக் பண்ணி போல்ட் பண்ணலாம், ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், சைஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், கலர் மாற்றிக்கொள்ளலாம். ரைட், இவ்வாறு தேவையான சேஞ்சஸை இந்த இடத்துல செய்து கொள்ளலாம். அடுத்தது இதை காப்பி பண்ணலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி, அல்லது இந்த இடத்துல காப்பி, கண்ட்ரோல் வி, பேஸ்ட். ஸோ இவ்வாறு காப்பி பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்க நியூ ஸ்லைட். ஸோ இவ்வாறு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு இருக்குது. ஸ்லைடை டிலீட் பண்ணலாம். ஸோ இவ்வாறான டூப்ளிகேட் ஸ்லைடு இருக்குது. இவ்வாறான விடயங்களும் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணும்போது காட்டப்பட்டிருக்கு. ஈவன் லே அவுட்டும் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. நான் இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் நியூ ஸ்லைட். ஸோ ஸ்லைட்ஸை இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். 2வது ஸ்லைடுக்கு போகிறேன். இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல எனக்கு தேவையான கலர்ஸை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி தேவையான மாதிரி இந்த இடத்துல தேவையான சேஞ்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு இந்த பகுதியில் பாருங்கள், பிக்சர் இருக்குது, ஆன்லைன் பிக்சர்ஸ், வீடியோ, இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் சார்ட் போன்ற விடயங்கள் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல பிக்சரோட இன்சர்ட் பண்ண வேணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சரை கிளிக் பண்ணலாம். சரியா? நான் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பிக்சர்ஸில் கிளிக் பண்ணுறேன். ரைட், அவ்வாறு இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல மாறுது பாருங்கள். வெளியில் கிளிக் பண்ணுறேன், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த பிக்சருக்கு மேலே கிளிக் பண்ணும்போது இந்த பிக்சர் ஃபார்மட் வருது. அந்த பிக்சரை ஃபார்மட்லேருந்து தேவையான பிக்சர் இந்த இடத்துல பாருங்கள், சேஞ்சஸை பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஒரு பிக்சர் டிசைனை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி கொள்வது.
இதை இந்த இடத்த சைஸை கூட்டி குறைக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த பிக்சரில் வரக்கூடிய சைஸை கூட்டி குறைக்கலாம். ஸோ இந்த பிக்சருக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் இந்த இடத்துல பாருங்கள். இந்த டேப்பில் ஃபார்மட் என்ற டேப்பில் தேவையான மாதிரி இந்த சேஞ்சஸை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 3வது ஸ்லைட்ஸுக்கு போகிறேன். 3வது ஸ்லைட்ஸில் அடுத்து இந்த பகுதியில் காட்டப்பட்டிருக்கு சார்ட், இன்சர்ட் சார்ட். ஸோ நான் இன்சர்ட் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல சார்ட்ஸ் காட்டப்பட்டிருக்கு. அதில் தேவையான ஒரு சார்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். அவ்வாறு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸல் ஷீட்டில் சார்ட் சம்மந்தப்பட்டு காட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களுக்கு தேவையான டேட்டாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஸோ இவ்வாறு உங்களுக்கு தேவையான டேட்டாவை டைப் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ்ன்னு எடுத்துக்கொண்டால் தேவையான சேல்ஸை ஸோ இவ்வாறு தேவையான சேல்ஸை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அவ்வாறு மாறும்போது இந்த இடத்துல பாருங்கள். ரைட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது இதுக்கு தேவையான சார்ட் ஸ்டைல்ஸ் காட்டப்பட்டிருக்கு. இதில் தேவையான ஸ்டைலை உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வாறு ரைட். இவ்வாறு தேவையான ஸ்டைலை செலக்ட் பண்ணி அதுக்குரிய டைட்டிலை கொடுக்கலாம். ரைட். அடுத்தது இதுக்குரிய பேக்ரவுண்ட் கலரை இந்த இடத்துல டிசைன்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு இந்த இடத்துல இருக்க ஃபார்மட் பேக்ரவுண்டுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபார்மட் பேக்ரவுண்டுன்ற இந்த பகுதி வரும். ஸோ அதில் ஃபில் என்ற பகுதியில் சாலிட் ஃபில் என்ற பகுதியில் போயிட்டு தேவையான கலரை பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது இதில் வரக்கூடிய தீம்ஸ். ஸோ தீம்ஸ்ன்றது எல்லாமே ஒரே மாதிரி வரக்கூடிய வகையில் அந்த தீம்ஸை மாற்றுறது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டிசைன் என்ற டேப்புக்கு போயிட்டு தீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு தீமை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உதாரணத்துக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு தீம் நான் செலக்ட் பண்ணுறேன். அவ்வாறு தீமை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி எல்லா ஸ்லைடுக்கும் அது மாறக்கூடியதாக இருக்குது. அடுத்தது கடைசியாக ட்ரான்சிஷன் என்று சொல்கிறது ஒரு ஸ்லைடிலிருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறும்போது எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரணும்ன்றது தான். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வாறு ப்ரீவியூவில் பார்க்கலாம். 2வது ஸ்லைட், 3வது ஸ்லைட் ட்ரான்சிஷனில் ஒன்றை செலக்ட் பண்ணுறேன். இவ்வாறு செய்யும்போது அந்த ட்ரான்சிஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி காட்டும். சரியா? இப்போது நாங்கள் ப்ரீவியூவை பார்க்கணும், அதாவது ஸ்லைட் ஷோவை பார்க்கணும். இந்த இடத்துல இருக்க ஒரு ஐக்கன் ஸ்லைட் ஷோன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணலாம், அல்லது F5 கிளிக் பண்ணலாம். இப்போது ப்ரீவியூவை ஸ்லைட் ஷோவை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.